ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு யூஸ் பண்ணி எப்படி ஒரு காரக்குழம்பு வைக்கலாம். ஸோ காரக்குழம்புனாலே எல்லோரும் பயப்படுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ செம்மையாக வைப்பாங்க வீட்டில். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் நான் கற்றுத்தரலான்ட்டு இருக்கேன். கற்றுத்தரலான்றதை விட உங்களுக்கு தெரியப்படுத்தலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து அதுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கரைசல் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 வெங்காயம் நல்லா பிசைஞ்சு கையாலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் புளி கரைசல், அதாவது புளி வந்து கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த கரைசலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இது மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நாங்கள் எடுத்து வச்சதுக்கான பாத்திரம் தான் இது, இந்த லிக்யூடு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்தாச்சு. அதில் தேவையான அளவு எண்ணெய் இப்போ போட போகிறோம். பார்த்திங்களா, வெந்தயம், சீரகம், கடுகு. வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே உடம்பு ஹீட்டை வந்து குறைக்கும். ஸோ நம்ம செய்கிற எல்லா டிஷ்லேயும் ஒரு ரெபிடி இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ கண்ணுக்கு தெரியாத ரெபிடின்னு தான் சொல்ல முடியும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்கன்னா, நம்ம ரெசிபீஸ்னால் மொத்தமே சொல்கிறேன் நான். ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. ஸோ எண்ணெய் காய்ச்சி நல்லா பொரியட்டும். அது நல்லா கொஞ்சம் இது பண்ணி விடுவோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், தக்காளி, பூண்டு. ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வெங்காய தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வதங்கட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கருணக்கிழங்கு ஒரு பீஸ் வாங்கி வச்சிடணும். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பொன்னிறமாக வதங்கிடுச்சா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, அப்போவே பூண்டு ஆட் பண்ணல, கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். பூண்டோடு சேர்த்து நல்லா வதங்குது ஃப்ரெண்ட்ஸ், வதங்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தாங்களா கருணக்கிழங்கு, ஸோ இது மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா இது பண்ணலாம், கிளறி விட்டுறாங்க. அதை பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும், நல்லா இதுவாகட்டும். ஏன்னா காய் வெந்து வரணும் இல்லையா.
கருணக்கிழங்கு போட்டோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா. ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வேகட்டும். அதை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா லிக்யூடு, அதை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க, காரக்குழம்பு ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்கு? கருணக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்பவே அருமையாக போச்சுன்னு நினைக்கிறேன். காரக்குழம்பு வந்து ரொம்ப நல்லாவே கொதிக்குது, ஸ்மெல்லு வேறு மூக்கை தொலைக்குது. ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழம்போட பதம் நம்மளுக்கு தெரியும். பார்த்து நிதானமாக பொறுமையாக இறக்கி ஓரமாக வச்சுருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் குழம்புல போட்டு, குழம்புன்ற பாருங்கள், சாம்பாரில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ செம்மையாக போச்சு. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது காரக்குழம்பு. சாப்பிட்டு நான் சொல்கிறேன், சாப்பிட போகிறேன், நீங்கள் சொல்லுங்கள், சாப்பிட்டு வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.